எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பரபரப்பான சுவையான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தங்கள், தமிழக அரசியல்வாதிகள், தேசிய அரசியல்வாதிகள் குறித்த தகவல்கள், தேர்தல் குறித்த செய்திகள், தேர்தல் முடிவுகள், இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. ஒரு மாறுபட்ட ஒரு கருத்து கொண்ட ஒரு சேனல். குறிப்பு எப்போதும் நம்ம தேசிய அரசியல்வாதிகள் இல்லை மாநில தமிழக அரசியல்வாதிகளை பற்றியே பேசிக்கொண்டு இருப்போம். அதற்கு மாறாக இப்பொழுது நாம் பேச இருப்பது ஒரு தமிழர் ஒரிசா மாநிலத்தில் முதலமைச்சராக போகிறாரா என்ற ஒரு சுவையான தகவலை குறித்து. இது எப்படி, என்ன சாத்தியம், என்ன பேசுகிறோம்னு பார்ப்போம். ஒரிசா மாநிலத்திலே இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது. ஒரிசா மாநிலத்தை பொறுத்தவரை அங்கே பிஜு ஜனதா தள், அதாவது காலஞ்சென்ற பிஜு பட்நாயக் என்ற ஒரு தலைவர் தொடங்கிய அந்த கட்சி உடைய நீண்ட நெடு நாட்களாக அந்த கட்சி தான் அங்கே மாநில கட்சி ஆட்சியில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3 முறை அந்த கட்சி பிஜு ஜனதா தள் ஆட்சியிலே இருக்கிறது. இப்பொழுது 4வது முறையாக சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்தால் அந்த கட்சி தான் வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அந்த கட்சியினுடைய இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் என்றவர் வயது மூப்பு காரணமாக ஓய்வு பெற்று அவருக்கு பதிலாக அநேகமாக அவருடன் நெருக்கமாக பணியாற்றி கொண்டிருக்கும் ஒரு தமிழ் IAS அதிகாரி வி கே பாண்டியன் சொல்லுவாங்க. அவர் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு தகவல் ஒரிசா மாநில அரசியல் மட்டுமல்ல, தேசிய அளவிலே கூட கடந்த சில நாட்களாக பெரிய ஒரு அரசியல் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்று சொல்லலாம். பிரதம மந்திரி மோடி, அமித்ஷா போன்றவர்கள்லாம் ஒரிசாவில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி ஒரு தமிழர் ஒரிசாவுடைய முதல்வராக முடியும் என்ற ரீதியிலே பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார்கள். அதற்கு இங்கே தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியாவில் கூட பல பேர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க. எப்படி குஜராத்தை சேர்ந்த நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமராகலாம், அமித்ஷா உள்துறை அமைச்சராகலாம், குஜராத்தில் இருந்து தேசிய அளவில் உள்துறை அமைச்சராகலாம், அதே போல் யோகி ஆதித்யநாத் உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். இந்த மாதிரியான உதாரணங்களை காட்டி அப்படி இருக்கும்போது எதற்கு கார்த்திகேய பாண்டியன், வி கே பாண்டியன் ஒரிசாவுடைய முதல்வராக கூடாது என்று ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட் சோஷியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்கு. இன்னுமே சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கூட இந்த வி கே பாண்டியன் என்ற ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி மீதான தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என்ற ரீதியிலாக கருத்து சொல்லியிருப்பதாக தெரிகிறது. யார் இந்த வி கே பாண்டியன், எப்படி அவர் ஒரிசாவில் இவ்வளவு பெரிய ஒரு தெரிந்த முகமானார், அரசியலில் எப்படி அவர் பரிணமித்தார் என்பதை பற்றி விவேகமாக பார்ப்போம். வி கே பாண்டியன் தமிழ்நாட்டில் பூர்வீகம் வெள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். வெள்ளூருக்கு அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்தவர் சொல்கிறார்கள். அவருடைய கல்வியெல்லாம் தமிழ்நாட்டில் தான். அவர் மதுரையில் உள்ள அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலே கிராஜுவேஷன் முடித்துவிட்டு அதன் பிறகு 2000 ஐஏஎஸ் படிப்புக்கு தயார் செய்து 2000வது ஆண்டு 2000 ஐஏஎஸ் பேட்சில் பாஸ் ஆனார். அப்பொழுது அவருக்கு ராஜஸ்தான் கேடர் வழங்கப்பட்டது. அந்த ராஜஸ்தான் கேடரிலிருந்து அவர் ஒரிசா மாநிலத்திற்கு சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டார். ஒரிசா மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்டத்திற்கு சப் கலெக்டராக நியமிக்கப்பட்டதுதான் அவர் முதலில் ஒரிசாவுக்கு சேர்ந்தது என்று சொல்லலாம். அது 2000வது ஆண்டு நடந்தது. அதற்கு பிறகு ஒரிசா மாநிலத்தில் பல பதவிகளிலே, அதாவது சப் கலெக்டராக தொடங்கி பிறகு டெப்டி கலெக்டராக மாறி பிறகு கலெக்டராக பல மாவட்டங்களிலே பெரிய அளவிலே பணி செய்தார் என்று சொல்லுகிறார்கள். குறிப்பாக ஒரிசா சைக்ளோனால, அதாவது சூறாவளி காற்று புயலால் அடிக்கடி பாதிக்கப்படும் மாநிலம் என்பதாலே அந்த சைக்ளோன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மீட்பு பணி என்பது ஒரிசாவிலே ஒவ்வொரு ஆண்டுமே மிக மிக முக்கியமான ஒரு பணி. அந்த பணிதான் அங்கே ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு மிக மிக ஒரு முக்கியமான பணி என்ற ரீதியிலே இந்த வி கே பாண்டியன் அங்கே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்த பல இடங்களிலே இந்த மீட்பு பணிகளில் மிக மிக சிறப்பான பணிகள் செய்தார் என்று பலரும் சொல்லுகிறார்கள். அப்படித்தான் அவர் மெல்ல மெல்ல அந்த மாநிலத்திலே பிரபலமடைந்தது மட்டுமில்லாமல் இப்போதைய முதல்வரான நவீன் பட்நாயக்க கூட மிக மிக நெருக்கமாக ஆனார் என்று சொல்லுகிறார்கள். அதன் பிறகு அவர் ஒரு சில காலம் கழித்து நவீன் பட்நாயக்குடைய பர்சனல் செக்ரட்டரி, ஒரு தனிச் செயலாளராக நியமிக்கப்பட்டு கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளாக அந்த பதவியிலே தான் இருந்து கொண்டிருக்கிறார். அது இல்லாமல் பல பதவிகள், மாநிலத்தினுடைய அந்த ப்ரோக்ராமிங் இம்ப்ளிமெண்டேஷன் சிறப்பு திட்டங்களை நிறைவேற்றும் குழு, அந்த குழுவுக்கு முக்கியமான ஒரு நோடல் ஆஃபீஸராக இருக்கிறார். இது போல பல முக்கியமான ஒரு பதவிகள், பல
முக்கியமான துறைகள் வந்து எப்படி அங்கே சிறப்பாக செயல்பட வேண்டும், மக்களுக்கு எப்படி நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும், இப்படி பல விதமான ஒரு பணிகளை செய்து வி.கே. பாண்டியன் அங்கே வந்து ஒரிசா உடைய இப்போதைய முதல்வரான நவீன் பட்நாயக்கு மிக மிக நெருக்கமாக மாறிவிட்டார். கிட்டத்தட்ட இப்போது வந்து அவர் வந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து தன்னுடைய IAS அதிகாரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அங்கே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அந்த நவீன் பட்நாயக்கோட கட்சியான பிஜு ஜனதாதளிலே வந்து தன்னை முழுவதுமாக இணைத்துக் கொண்டு விட்டார். அதன் பிறகுதான் அவர் வந்து முக்கியமாக அரசியலிலே வந்து பெரிய அளவிலே வளர்ந்து வருவார் என்று கருத்துக்கள் வர ஆரம்பித்தன. குறிப்பாக இப்பொழுது நடந்து இருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து ஜூன் 4 தெரிய வரும் பொழுது அது அடுத்த முதலமைச்சராக வந்து நவீன் பட்நாயக்கு பதிலாக வி.கே. பாண்டியன் தான் நியமிக்கப்படுவார். இதில் வந்து நவீன் பட்நாயக் உறுதியாக இருக்கிறார் என்று பலவாறான கருத்துக்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஆக இதுதான் வந்து ஒரு தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு IAS அதிகாரி வந்து ஒரிசாவில் முதலமைச்சராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கதை என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இதில் வந்து ஒரிசா மாநிலத்தில் வந்து பெரும் குழப்பமான அரசியல் நிலை இருக்கிறது. பிஜு ஜனதாதள் கட்சியை பொறுத்தவரை நவீன் பட்நாயக் வைத்துதான் இப்போதைக்கு அங்கே சட்டம் என்பதாலே வந்து நவீன் பட்நாயக் உயிரோடு இருக்கும் வரை கார்த்திகேய பாண்டியனுடைய அந்த பதவிக்கோ அந்தஸ்துக்கோ எந்த விதமான ஆபத்தும் வராது. உறுதியாக அவர்தான் முதலமைச்சராக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சராக நியமிக்கப்படவில்லை என்றால் கூட உறுதியாக வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அதாவது நவீன் பட்நாயக் முதல்வராகவும் துணை முதல்வராக வந்து வருகின்ற கேபினெட்ல வந்து வி.கே. பாண்டியன் அவர்கள் நியமிக்கப்படலாம் என்ற கருத்துக்கள் சொல்கின்றன. இதை வைத்து அங்கே வந்து எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு அரசியல் செய்து வருகிறது. அங்கே வந்து இப்பொழுதுக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிஜு ஜனதாவுக்கு அடுத்தபடியாக வலுவான ஒரு கட்சி எதிர்க்கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்று நாம் குறிப்பாக பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே கூட பெரிய அளவில் ஒரிசா மாநிலத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்வது மட்டுமல்லாமல் சட்டமன்ற தேர்தலுமே கூட பெரிய அளவிலே பல இடங்களிலே வந்து வெற்றி பெற்று பெரிய எதிர்க்கட்சியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழ்நிலையிலே தான் இப்பொழுது இந்த வி.கே. பாண்டியன் மீதான தாக்குதலை வந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி மாநிலத்தில் உள்ள பல அமைச்சர்கள் பல பாஜக தலைவர்களெல்லாம் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் என்பதுதான் குறிப்பாக நாம் பார்க்க வேண்டும். இதுதான் இங்கே தமிழ்நாட்டிலே கூட சர்ச்சையாக இருக்கிறது. எப்படி வந்து மாற்று மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து முதல்வராக கூடாது என்று பாஜக பிரசாரம் செய்கிறது. ஒரு இடத்துல வந்து இப்படி பிரசாரம் செய்கிறார்கள், இன்னொரு இடத்துல வந்து தேசியவாதம்னு பேசிட்டு மாநிலங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும், தேசிய நோக்கம்தான் முக்கியம் என்று பிரசாரம் செய்கிறார்கள். இப்படி வந்து இரட்டை வேடம் போடுகிறது பாஜக என்று பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. ஏற்கனவே நாம் சொன்னது போல வி.கே. பாண்டியன் வந்து முதல்வராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட மிக மிக முக்கியமாக எந்த அளவிற்கு வந்து பிஜு ஜனதாதள் கட்சி பெரிய வெற்றியை பெறுகிறது, அறுதி பெரும்பான்மை வருகிறது என்பதை பொறுத்துத்தான் அவர் வந்து முதல்வராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை நவீன் பட்நாயக் தீர்மானிப்பார் என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று, நவீன் பட்நாயக்குடைய வயது மூப்பு, அவருக்கு உடல்நிலை சரியவில்லை. கிட்டத்தட்ட கடந்த 2-3 ஆண்டுகளாகவே அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தினால் இப்போதே கூட பாண்டியன் தான் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் சீஃப் மினிஸ்டராக ஒரு நிழல் முதல்வராக செயல்பட்டு வருகிறார் என்ற குற்றச்சாட்டுகள் அந்த மாநிலத்திலே பல அளவில் இருக்கின்றன. ஒரிசா மாநிலத்தினுடைய பத்திரிகையாளர்களும் டெல்லியோட பத்திரிகையாளரும் சொல்லக்கூடிய ஒரு சுவையான விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு வந்து அங்கே வந்து முதல்வரை சென்று பார்க்க வேண்டும், முதல்வர் நவீன் பட்நாயக்கோடு வந்து போய் சந்திப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வந்து வி.கே. பாண்டியன் அனுமதி அளித்தால் ஒழிய யாராக இருந்தாலும் போய் வந்து முதல்வரை இங்கே சந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் புள்ளியாக வி.கே. பாண்டியன் மாறியிருக்கிறார் என்று அங்கே வந்து பரவலாக ஒரு கருத்து நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையிலே வந்து நவீன் பட்நாயக் உயிரோடு இருக்கும் காலம் வரை உறுதியாக வி.கே. பாண்டியன் மிக மிக ஒரு வலுவான ஒரு அரசியல் தலைவராக இருப்பார் என்றும் முதல்வராகவோ இல்லை துணை முதல்வராகவோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் தெரிகிறது. ஆனால் நவீன் பட்நாயக்குடைய காலத்திற்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு எப்படி அங்கே அரசியல் சூழல் மாறும், பிஜு ஜனதாதளம் வந்து யாருடைய தலைமையை ஏற்கும், பிஜு ஜனதாதள் கட்சி வந்து உடைந்து ஒருவேளை அதிலிருந்து நிறைய பேர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சென்று சேர்ந்து விடுவார்களா, அப்படி இருக்கும் சூழ்நிலை வந்து வி.கே. பாண்டியனுடைய நிலைமை எப்படி இருக்கும், கட்சியினர் கட்சி தொண்டர்கள் பிஜு ஜனதா கட்சி தொண்டர்கள் வந்து ஒரு தமிழரை ஒரு மாநில தலைவராக ஏற்பார்களா, முதல்வராக ஏற்றுக்கொள்வார்களா, பட்நாயக்குடைய காலத்திற்கு பிறகு
என்பது போன்ற பலவிதமான கேள்விகளுக்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் கூட வரவிருக்கும் குறுகிய காலத்திலே, அதாவது அடுத்த 1-2 காலங்களிலே உறுதியாக ஒரு தமிழர் துணை முதல்வராக ஒரிசாவில் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். மிக மிக ஒரு சுவையான விஷயம், ஒரு தமிழர் வேலூருக்கு அருகே பிறந்து தமிழ்நாட்டிலே படித்து முடித்து IAS அதிகாரியாக அங்கே பணிபுரிந்தவர் இப்போது ஒரு பெரிய மாநிலத்திற்கு வந்து இங்கே இருந்து சென்று முதல்வராகவோ அல்லது துணை முதல்வராகவோ ஆனால் அதை போன்ற ஒரு சாதனை எதுவுமே இல்லை என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. குறிப்பாக தென் மாநிலங்களிலிருந்து சென்று ஒரு வட மாநிலங்களிலே ஒருவர் முதல்வராகவோ இல்லை துணை முதல்வராகவோ ஆவது என்பது இதுதான் முதல் முறையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜூன் 4க்கு பிறகு ஒரிசா மாநிலத்தில் எப்படிப்பட்ட காட்சிகள் அரங்கேறுகின்றன. இந்த ஒரு சுவையான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். ஒரு தமிழர் வந்து ஒரிசாவில் முதல்வர் ஆவதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதே போல அங்கிருந்து வடமாநிலத்தவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு முதல்வராக பதவியேற்றுக் கொண்டால், சூழ்நிலையினால் பதவியேற்றால் நாம் ஒப்புக்கொள்வோமா அப்படிங்கிறதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். மிக்க நன்றி.